ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வறுவல். அது எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு தான் அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதாவது ட்ரை பண்ணுறதோட சாப்பிட்டு பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். ஏன்னா சிக்கன், மட்டன் அது கூட நீங்கள் வாழ்க்கையில் சில டைமில் வந்து வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த செலவு வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. 3 பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 2 உருளைக்கிழங்கு நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2 கத்திரிக்காயும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம பொடி பொடியாக நறுக்கிறோங்க பார்த்தா தெரியுங்களா? இங்கே பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இது ஏன் அந்த அளவுக்கு நம்ம நறுக்கிறோன்னா, நம்ம எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். தண்ணி நம்ம வேக வச்சு நம்ம யூஸ் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் நல்லா தண்ணியில் இந்த காய்கெலாம் வச்சு வேக வச்சிட்டோம்னா அதுலேயே தண்ணியிலே பாதி சத்துலாம் போயிடும். நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னென்ன தேவை அப்படி பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் வச்சுருக்கோம் நம்ம. அது மஞ்சள் பொடி, எண்ணெய், சால்ட்டு, இதுதான் நம்மளுக்கு தேவையானது. வேணால் நம்மளுக்கு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தேவையானவங்களுக்கு. அப்படி நம்மளுக்கு அது தேவையில்லை, கரம் மசாலா தேவையில்லை. ஏன்னா அது எனக்கு செட் ஆகாது. நம்ம இதை வச்சே நம்ம டேஸ்ட்டாக செய்ய முடியும். அந்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, நாக்கில் எச்ச ஊறும். ஏன்னா அப்படி சொல்கிறத விட நாக்கில் நடனமாடும். ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். நம்ம 2 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் இங்கே பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த காய் நல்லா வதங்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்மளுக்கு தேவைன்னு சொல்கிறது, உங்களுக்கு தேவைன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா கருவேப்பிலை நம்மளுக்கு ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட்டில் நம்ம குழம்புலையாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், நம்ம கருவேப்பிலை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியும் நல்லா வளரும். முடி நல்லா கருகருன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு இதுக்கு வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா கொட்டிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இது அடியில் பிடிச்சிக்கும். நம்ம நல்லா வதக்கணும், எண்ணெயிலே வதக்கணும். பாருங்கள், ஏன்னா நம்ம அடியில் அப்படியே வதக்காம அப்படியே கிளாராக மூட்டோம்னா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். ஆனால் நீங்கள் நிறைய முறை உருளைக்கிழங்குல சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்க, நிறையா இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும். சில டைம் ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது பருப்பு இல்லை காய்கறிகள் எதுவும் இல்லைன்னா எங்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் இதை மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கிற மாதிரி பாருங்கள். பதத்துக்கு நமக்கு எண்ணெயில் அப்படி நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா இப்படி ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகா பொடி, மஞ்சள்தூள், இது மாதிரி உப்புலாம் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள்தூள் லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா மஞ்சள் வாடை அடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பொடி நம்மளுக்கு தேவையான 1 ஸ்பூன். நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஸ்பூன் நம்ம மிளகா பொடி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட நான் 1.5 ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா அப்படி நம்ம கிளறி விட்டாச்சு. அப்படி கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்படியே டேஸ்ட்டு அப்படியே மணக்குது பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம கம்மனு மணக்குது, வேறு லெவலாக இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம ஆட் பண்ண பொடி பூரா பாருங்கள் நல்லா அந்த உருளைக்கிழங்கு இது ப்ளஸ் அந்த கத்திரிக்காய் கூட நல்லா ஆட் ஆகிடுச்சு. நல்லா பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக நல்லா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா
நல்லா மசாலாவோட ஆட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதனால தெரியும் நல்லா ஆட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க சாப்பாட்டுக்கு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. சாப்பாட்டுக்கு பாருங்கள், சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரசம் வச்சோம்னா ரசத்துக்கு வறுவலும் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும், வேறலாம் இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது காய்கறி இல்லை அப்படி பட்சத்தில் எங்கள் உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய் இருந்தால் இந்த மாதிரி சுலபமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி வறுவல் செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பாடு கடிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்.